அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சங்கை மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதற்காக நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த ரமலானில் அனைத்து நோன்புகளையும் சிறப்பான முறையிலே நிறைவேற்றி தர அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே துவா செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக உங்களுடன் இந்த காணொலியில் உரையாட இருக்கிறேன். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் நோன்பு நோக்கும் பொழுது, பொதுவாக நோன்பு நோக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம்னு சொல்லி சொன்னா, அதிகாலையில 5:30 மணிலிருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் நாம உண்ணாமலும் பருகாமலும் சுமார் 13 மணி நேரம் அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடியது என்னன்னு சொல்லி சொன்னா, நீர்ச்சத்து குறையலாம், அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையலாம். இந்த ரெண்டும் மிக முக்கியமான விஷயம். அப்போ இதை எவ்வாறு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கிறது? இப்ப நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இஃப்தார் நேரம், அதாவது நோன்பு திறந்ததுல இருந்து ஷகர் நேரம் வரைக்கும் நாம அதிகமா நம்ம பானங்களை பருகி கொள்ளலாம். இதுல என்னன்னா, இனிப்புள்ள பானங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். வேணும்னா நாம எலுமிச்சை பழச்சாறு, அதாவது இனிப்பு இல்லாம எடுத்துக்கலாம். மற்றபடி தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நாம பகல் நேரத்துல நீரிழைப்பு ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, நாம் இந்த ஷகர் நேரத்துல சாப்பிடக்கூடிய உணவுல மிக அதிகமாக இனிப்பு மற்றும் அதாவது செறிவூட்டப்பட்ட உணவுகள், மேலும் மாவுச்சத்து அதிகமாக உள்ள உணவை எடுத்துக்கிட்டது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுனா, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகும். இந்த மாதிரி அதிகமாகக்கூடிய சர்க்கரையை வெளியேற்றுவதற்கு அதிகமா சிறுநீர் பிரியும், அதனாலையும் நீரிழப்பு ஏற்படலாம். அதனால சகர் உணவை ரொம்ப கவனமாக நாம கையாள வேண்டும். இது ரெண்டும் எப்படின்னு சொன்னா நீரிழப்பை தவிர்ப்பது. இரண்டாவது நான் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சர்க்கரை தாழ்வு நிலை. இப்ப பகல் நேரத்தில் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது ஒருத்தருக்கு சர்க்கரையின் அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அந்த சர்க்கரையின் அளவை குறைப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் குறைக்கக்கூடிய காரணமான தாழ்வு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இதை நாம எவ்வாறு பாதுகாப்பா கையாளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். அதாவது இந்த ஷகர் உணவை நல்ல காலம் தாழ்த்தி உண்ணணும். அதாவது ஷகர் முடிவு நேரம் வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு. இரண்டாவது, ஷகர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவுல மாவு பொருள் குறைவாக, அதாவது இந்த மைதா, வெள்ளை அரிசி அந்த மாதிரி உள்ளது எளிதில் சீரணமாகக்கூடிய இந்த உணவுகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் தாமதித்து சீரணமாகக்கூடிய உணவுகள், அது முழு தானியங்கள், அந்த மாதிரி கோதுமை, முழு கோதுமை அந்த மாதிரி உள்ள உணவு. முழு தானியம்னு சொல்லி சொன்னா பயறு வர்க்கங்கள் எல்லாமே முழு தானியங்கள் தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். அதாவது வயிறு நிரம்பவும் செய்யும், அதே நேரத்துல செரிமானம் தாமதமாக ஆகும். அது மாதிரி என்ன ஆகுனா, சர்க்கரையின் அளவை ஓரளவுக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். எனவே இத்தகைய முழு தானியங்களை நாம அதிகமா நம்முடைய ஷகர் உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி மாவு பொருள் அடங்கிய உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இனிப்பு பதார்த்தங்களை அறவே நாம கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள்ல இந்த கணையத்தை தூண்டக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருந்தா தங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த மாத்திரையை நிறுத்தலாம் அல்லது அதனுடைய அளவை குறைக்கலாம். அதே மாதிரி இன்சுலின் எடுத்துக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களும் இன்சுலின் அளவை குறைக்கவோ அல்லது அதை அட்ஜஸ்ட் செய்யறதோ செய்து கொள்வதன் மூலம் இந்த பகல் நேரத்துல சர்க்கரை தாழ்வு ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். எனவே நாம ரெண்டு விஷயத்துல முக்கியமா இருக்கணும். ஒண்ணு, நாம உண்ணக்கூடிய உணவு, அந்த உணவுல முக்கியமாக நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், அதே மாதிரி முழு தானியங்கள், அது மாதிரி அதிகமான மாவு பொருள் இல்லாமல் நம்முடைய சகர் உணவை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, நாம நீரிழப்பை தடுக்கவும் முடியும், அதே நேரம் சர்க்கரை தாழ்வு நிலை ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதை மாதிரி நாம உட்கொள்ளக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை மருத்துவர் ஆலோசனையோடு மருந்துகளை அட்ஜஸ்ட் செய்து எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த சர்க்கரை தாழ்வு நிலை ஏற்படுவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த அனைத்து நோன்புகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன், ஆமீன்.